நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருமே ஒரு தோட்டம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு இட்லி பூ செடி வாங்கி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஏன்னா, அது வந்து பஞ்சஸா பூக்கள் பூக்கும். பூக்கள் நல்லா பிரைட் கலரா இருக்கும். ஒரு செடி இருந்தாலே தோட்டம் முழுமைக்குமே கலர்ஃபுல் ஆயிடும். ஏன்னா, நெறைய பட்டர்ஃப்ளைஸு, ஹனி பீ அதுக்கப்புறம் இந்த வண்டுகள் இதெல்லாம் நெறையாவே அட்ராக்ட் பண்ணும். ஆனா, நம்ம வச்சிருக்க இட்லி பூ வருடம் முழுவதும் பூக்கள் பூக்குதா? அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டு தான். இன்னைக்கு இந்த பதிவில் வருடம் முழுமைக்கும் இந்த இட்லி பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு தரையில் வச்சு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இட்லி பூச்செடி. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இதே மாதிரியே பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். உங்களுக்கு எப்போ பூ வேணும் அப்படின்னா, ஒன்று இந்த ஆரஞ்சு கலரை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு சிகப்பு கலர் இட்லி பூச்செடி இருக்கும், அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த ஹைப்ரிட் எல்லோ, ஒயிட்டு, இந்த லைட் பிங்க்கு கூட இதே மாதிரி பூக்கள் இருக்கும். இந்த எல்லோ, ஒயிட்டு, இந்த மித்த ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீசனில் மட்டும்தான் பூக்கும், அதுக்கப்புறம் பூக்காது. பட் இந்த நாட்டு வகைகள் வந்து எப்போவுமே பூக்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். முதல்ல ஒரு வருஷம் வந்து நீங்கள் பெருசாக பூக்களை எதிர்பார்க்காதீங்க. சீசனில் மட்டும் அது பூத்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க செடியில் தான் நம்ம இந்த மாதிரி பூக்களை வந்து எதிர்பார்க்கணும். நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் தரையில் வச்சு வளர்த்தாலும் சரி, கீழே அந்த செடி முளைச்சி வர்ற இடம் வந்து எப்போவும் க்ளீனாக இருக்கணும். எந்த ஒரு களைச்செடியும் இல்லாமல் இருக்கணும். மல்ச்சிங் நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கணும். நல்ல வெயிலுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகணும். வெயில் வந்து அந்த வேருக்கு அந்த மண் வழியாக போகணும். முடிஞ்சால் நீங்கள் மாதம் ஒரு தடவை கொத்தி விடலாம். எங்கள் தோட்டக்காரர் முந்தி வருவார், இப்போது இல்லை, முந்தி இருந்தாங்க. அவங்க வந்தால் முதல்ல வந்து அந்த கீழ் மண்ணை தான் வந்து நல்லா கொத்தி விடுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி கீழே இருக்க மண்ணை நல்லா கொத்தி விடலாம் நம்ம. இன்னொரு விஷயம் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூனிங். வருஷத்தில் 2 தடவை நம்ம ப்ரூனிங் பண்ணணும். ஒன்று ஃபெப்ரவரியில், இன்னொன்று ஆகஸ்ட்டில். ஃபெப்ரவரியில் வந்து நிறைய பூக்கள் பூக்கும். அதனால் நம்ம லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அந்த க்ரோயிங் டிப்ஸ் எல்லாம் நம்ம வெட்டி விட்டோம் அப்படின்னா போதுமானது. ஆனால் ஆகஸ்ட்டில் நல்லா ஹார்டு ப்ரூனிங் பண்ணிவிடணும். ஹைட்டு மட்டும் விட்டுருங்க செடியில், அதர்வைஸ் எல்லா பிரான்ச்சஸையும் கட் பண்ணிடுங்க. திரும்ப புதுசாக முளைச்சி புதுசாக வளரும். அப்படி வரும்போது நல்ல ஒரு அந்த எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக அந்த பூவில் வந்து அது கொடுக்கும். அதனால் எப்போவுமே பூக்கள் வந்து பூத்துட்டே இருக்கும். ஆகஸ்ட்டில் ஒரு தடவை ஹார்ட் ப்ரூனிங், அதுக்கப்புறம் ஃபெப்ரவரியில் ட்ரிம்மிங். கண்டிப்பாக நான் இந்த இட்லி பூச்செடிக்கு வாரத்தில் ஒரு தடவை லிக்விட் ஃபர்டிலைசர், மாதத்தில் ஒரு தடவை சாலிட் ஃபர்டிலைசர், அதுக்கப்புறம் வந்து வருஷத்தில் ஒரு தடவை நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபர்டிலைசர், இது 3 தான் நான் வந்து கொடுத்துட்டு வரேன். வாரம் ஒரு தடவை என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாரம் மீன் நம்ம சாப்பிடுவோம் தானே, அந்த மீன் கழுவுற தண்ணி, அந்த மீன் கழுவுற தண்ணியை முதல் தண்ணி, 2வது தண்ணி, 3வது தண்ணி, 3ஐயும் நல்லா ஃபில்டர் பண்ணி செதிலோ முட்களோ இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதோடையே கூட ஒரு கைப்பிடி வெல்லம் கலந்துக்கோங்க. கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 3 நாள் வச்சுருங்க. அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும். நாற்றம் இருக்கும், கண்டிப்பாக ஒரு நாற்றம் இருக்கும். இன்னும் நீங்கள் ஒரு வாரம் விட்டுட்டீங்க அப்படின்னா சுத்தமாக நாற்றமும் இருக்கவே இருக்காது. அந்த தண்ணியோடையே கூட 5 மடங்கு தண்ணி கலந்து இந்த செடிகளுக்கு நான் ஊற்றிட்டு வருவேன். இட்லி பூக்கு வெளியே இருக்கிற எல்லா செடிக்குமே அதான் நான் வந்து கொடுப்பேன். வாரம் ஒரு தடவை கட்டாயம் வந்து நான் கொடுப்பேன். வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் தண்ணியே கொடுப்பேன் ஃபஸ்ட்டு நான் செடிகளுக்கு. அந்த ஒரு தண்ணியும் இந்த மாதிரி மீன் கழுவின தண்ணி தான் வந்து நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் மாதம் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, மாதம் இல்லை எப்போ கிடைக்குதோ அப்போ என்ன கொடுப்பேன்னா, இப்போ நம்ம எங்கள் வீட்டில் எலி தொல்லை ரொம்ப ஜாஸ்திங்க. அந்த எலியை எலி பிடிச்சோம் இல்லை கொன்னோம், இந்த பாய்சன் வச்சு கொன்னோம் அப்படின்னா அந்த எலியை வந்து கீழே வந்து புதைச்சி விட்ருவேன். இதை முந்தி காலத்தில் எல்லோரும் ரெகுலராக பண்ணுவோம். இப்போ எல்லாம் பண்ணுறோமா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த எலியை வந்து நமக்கு செடி பக்கத்துலேயே அந்த லைட்டாக ஒரு குழி பறிச்சுட்டு புதைச்சி விட்ருங்க. நல்ல இஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு தெரியாது. அது இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கருவாட்டு உரம் வந்து விற்கும், அதாவது மீன் உரம் வந்து விற்கும். உப்பு சேர்க்காத மீன் உரம் வந்து விற்கும். அந்த ஃபர்டிலைசரை வாங்கி நம்ம செடிகளுக்கு இதுக்கு கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி தான் நம்ம எப்படி அந்த எலியை போட்டு புதைச்சோமோ, கொஞ்சம் இந்த தண்டுக்கு பக்கத்தில் மண்ணில் கொஞ்சம் ஒரு ஜான் கேப் விட்டுட்டு மண்ணை நல்லா குழி பறித்து அந்த இடத்துல இந்த உரத்தை போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக கூட அதோடைய
இந்த போரிக் பவுடரையும் கலந்து வச்சிடலாம். எதுக்காக அப்படின்னா அந்த எறும்பு தொல்லை எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதையும் கலந்து வச்சிடலாம். நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல கம்போஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா தொழு உரம் ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன். ஒரு பங்கு தொழு உரம் அப்படின்னா அதில் பாதி வந்து வெர்மி கம்போஸ்ட்டு, அதில் பாதி போன் மீலு, ஏதாவது கடலை புண்ணாக்கு அதில் பாதி நல்லா கலந்து அதை வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வரலாம். ஜான்வரி எண்டில் இல்லாட்டினா ஃபெப்ரவரியில் பிகினிங்கில் இந்த வந்து ஒரு ஹெவியான ஒரு ஃபர்டிலைசரை நம்ம கொடுத்துட்டு வரலாம். அது அப்படியே ஸ்லோவாக நம்ம செடிகளுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். செடியில் ரொம்ப ஒட்டி அந்த வேர்கிட்ட வைக்காமல் கொஞ்சம் தூரமாக நம்ம வந்து ரவுண்டாக அப்படியே குழி பறிச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம போட்டு விடலாம். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வெயில். நல்ல வெயில் கிடைக்கிற இடத்துல வைக்கணும். இப்போ 2 செவுத்துக்கு இடையில வச்சுட்டு அதில் பூவே பூக்கலை அப்படின்னா அது பூக்காது. வெயில் இல்லாட்டினா பூக்காது. நல்ல ஒரு வெயில் இருந்தால் தான் இந்த இட்லி பூ எப்போவுமே பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கும். குளிர்காலமோ மழைக்காலமோ எந்த சுச்சுவேஷன்லேயும் சன்னோட டைரெக்ஷனை பார்த்துக்கோங்க. அதுக்கு எப்பவும் வெயில் கிடைக்கிற மாதிரி இடம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூக்கள் எப்போவுமே பூத்துட்டே இருக்கும். பெஸ்ட் அட்டாக் அப்படின்னா இந்த தொட்டியில் வச்சு வளர்க்குற செடிகளில் நிறைய பெஸ்ட் அட்டாக் இருக்கும். தரையில் வச்சு வளர்க்குறதுல அவ்வளோ பெஸ்ட்டு இருக்காது. பெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னாலே போதுமானது. ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த கார்லிக், வெள்ளைப்பூண்டு, அப்புறம் வெல்லம் இது 2யும் சேர்த்து ஒரு ஃபெர்டிலைசர் ஒரு ஃபங்கிசைட், பெஸ்டிசைட் பண்ணுவோம் இல்லையா? அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இட்லி பூவில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் அயன் டெஃபிஷியன்சி. அயன் டெஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னா அந்த இலைகள் வந்து அப்படியே மஞ்சளாக போயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்பா டக்கர்னு ஒரு ஃபெர்டிலைசர் போட்டிருக்கேன். அதில் வந்து துணித்தி பச்சலை, துளசி, அப்படி இல்லாட்டினா பேசில், இது 3ல் ஏதாவது ஒரு இலையை எடுத்துக்கோங்க. எவ்வளோ இலை எடுக்கிறோமோ அதே அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. 2யும் இலையை வந்து நல்லா மிக்சியில் ஒரு விதையாகவும் சேர்த்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நீங்கள் ஒரு மிக்சியில் ஒரு கோர்ஸாக அரைச்சிட்டு அதோட வெல்லம் கலந்து ஒரு 4 நாள் வந்து அப்படியே ஃபெர்மெண்ட் பண்ண விட்ருவோம். 1 வாரம் கூட ஃபெர்மெண்ட் பண்ண விட்ருங்க. இந்த கலவையை செஞ்சு நம்ம 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கலவையிலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து நம்ம 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை வந்து இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னாலும் இந்த அயன் டெஃபிஷியன்சி முடிஞ்ச அளவு நல்லாவே க்யூர் பண்ணலாம். அயன் டெஃபிஷியன்சிலேருந்து நம்ம அதை மீட்டு கொண்டு வரலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா குறிப்புகளையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.